ஏங்க இவ்ளோ ஸ்பீடா வண்டி ஓட்டி என்னங்க பண்ண போறீங்க? உங்களோட தப்புனால இன்னைக்கு அநியாயமா 5 உசுர் வந்து போயிருச்சேங்க. இப்படி வந்து புலம்புற மாரி தான் மதுரையில ஒரு கோர விபத்து ஒண்ணு நடந்திருக்குங்க. என்ன வந்து ஆயிருக்குன்னா, மதுரை பக்கத்துல ஒரு 4 வழி சாலையில வந்து ஒரு கொய்யாப்பழ வியாபாரி பாவம் அவர் பாட்டுக்கு வந்து டூ வீலர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. டிராஃபிக் ரூல்ஸ வந்து மதிச்சு அவர் ஓரத்துல அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு பின்னாடி வந்த ஒரு கார் வந்து என்ன ஆயிருக்குன்னா, பயங்கர ஸ்பீட்ல வந்து அந்த கார் வந்திருக்கு. இதனால அந்த கார் வந்து கண்ட்ரோல் இழந்து போயி, ஓரமா போயிட்டு இருந்த அந்த டூ வீலர் மேல போயி, பயங்கரமா வந்து மோதிருக்குங்க. இதனால வந்து மோதுனனால அந்த டூ வீலர்ல இருந்து வந்து அந்த கொய்யாப்பழ வியாபாரி வந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, அந்த கார் வந்து பயங்கர ஸ்பீடா வந்தனால, சைட்ல அப்படியே வந்து மோதி, பேரிகேட் எல்லாத்துலயுமே வந்து மோதி, அவ்வளவு தூரம் வந்து அந்த கார் வந்து பயங்கர ஸ்பீட்ல வந்து நின்றுருக்கு. இதனால இந்த விபத்துல வந்து அந்த கார்ல வந்த 4 பேர் உட்பட, அந்த வண்டியில வந்தவரும் சேர்ந்து 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு விபத்து தான் தமிழக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த விபத்து நடந்ததுக்கான முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் டிரைவர் தாங்க. ஏன்னா 4 வழி சாலையில வந்து எவ்வளோ பொறுமையா வந்து வண்டி ஓட்டணும், அந்த அளவுக்கு பொறுமையா வண்டி ஓட்டாம அவர் பாட்டுக்கு பயங்கர ஸ்பீட்ல வந்திருக்காரு. அந்த மாரி ஸ்பீட்ல வந்தனால தான் வண்டி வந்து கண்ட்ரோல விட்டு வந்து போயிருக்கு. இதுல பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொய்யாப்பழ வியாபாரி தாங்க. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. பாவம் அவர் பாட்டுக்கு வந்து ஓரத்துல வந்து வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸ்மூத்தா வந்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா இவங்க பண்ண தப்புனால, அவரோட உயிரும் வந்து அநியாயமா வந்து போயிருச்சு. இது மட்டும் இல்லாம, இந்த கார்ல மொத்தம் 8 பேர் வந்திருக்காங்க. ஆனா இந்த கார்ல வந்த 8 வயது சிறுமி உட்பட வந்து உயிரிழந்திருக்காங்க. மீதமுள்ள 4 பேர் வந்து படுகாயத்தோட மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்துல ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இந்த கார் போன ஸ்பீடுக்கு போய் பக்கத்துல பேரிகார்ட் மேல வந்து மோதிருச்சு. நீங்களே நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி இந்த கார் வந்து போகும்போது, அந்த சாலை ஓரம் வந்து வேற ஏதாவது வண்டி வந்துருச்சு அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். நல்ல வேளை இந்த கார் போன அந்த டைமுக்கு வந்து எந்த வண்டியும் வந்து வரல. பேரிகேட் மேல மோதுனனால அந்த கார் மட்டும் விபத்துக்குள்ளாச்சு. இல்ல அந்த சைடு போம்போது வேற ஏதாவது வண்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விபத்தாகி அந்த கொய்யாப்பழ வியாபாரிக்கு என்ன நிலைமை வந்துச்சோ, அதே ஒரு நிலைமை தான் அந்த சைடு போன வண்டிக்கும் வந்திருக்கும். பாருங்க ஒரு கார் ஓட்டுநர் பண்ண தப்புனால எத்தனை உயிர்கள் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த விஷயத்துல வந்து சும்மா விடாம, போலீஸார் வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள வந்து எடுக்கணுங்க. ஏன்னா இப்பலாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அத தான் வந்து செக் பண்றாங்க. ஆனா யார் வந்து இந்த மாரி ரொம்ப ஸ்பீடா வந்து வண்டி ஓட்டுறாங்களோ, அவங்கள வந்து கரெக்ட்டா வந்து பிடிக்க மாட்றாங்க. இந்த மாரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இந்த மாரி ஹைவேஸ்ல தான் வந்து நடக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா, ஹைவேல வந்து ரோடும் நல்லாருக்கும். ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வண்டி போலாம் அப்படின்றதுக்காண்டி என்ன வந்து பண்ணுவாங்கன்னா, நம்ம மட்டும் தான வந்து வண்டியில வந்து போறோம். அதனால ஹை ஸ்பீட்ல வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 120, 140 ஸ்பீட்ல போறனால தான் இந்த மாரி விபத்துகள் வந்து நடக்குது. அதனால வந்து ஸ்பீட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்க. யாரெல்லாம் இந்த மாரி ஹை ஸ்பீட்ல வந்து போறாங்களோ, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தண்டனை குடுத்தா மட்டும் தான் இந்த மாரி விபத்துகள் வந்து கம்மியாகும். இல்லைன்னா இந்த மாரி விபத்துகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்து இருக்கும்.